ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1 சாப்டர் 1ல் வாட்டர் டெக்னாலஜியில் வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸில் கலருன்ற டாபிக் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம இம்ப்யூரிட்டிஸ் பற்றி நிறைய பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துடலாம். வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ்னால் என்னது? Some important problem caused by various impurities which affect the quality of the water. நிறைய காரணங்கள் தண்ணியை அசுத்தப்படுத்துது. அது என்னென்னலான்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கலர்ன்ற டாபிக் தான். எப்போவுமே டெஃபினேஷனை மாற்றவே கூடாது, அதை அப்படியே எழுதிடணும். இந்த இடத்துல நான் கலருக்கான டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா, இட் இஸ் எ ஷேட் impacted by organic or inorganic material which changes the appearance of the water. அதாவது எந்த சப்ஸ்டன்ஸ்லாம், அதாவது ஆர்கானிக் அல்லது இன்ஆர்கானிக் மெட்டீரியல் எதெல்லாம் தண்ணியோட கலரை சேஞ்ச் பண்ணுதோ அதை தான் நம்ம கலர்னே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, the color of the natural water range from pale through yellowish brown to dark brown. நெக்ஸ்ட்டு, காரணங்கள் என்னென்ன காரணிகள்லாம் சொல்லி பார்க்கலாம். ஆர்கானிக் சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா ஆல்கே, டர்னிஸ், ஹியூமிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் டைஸ் இதெல்லாம் தான் தண்ணி இந்த மாதிரி கலரில் இருக்கிறதுக்கு காரணம். இன்ஆர்கானிக் சோர்ஸஸ் என்னதெல்லாம்னா கெமிக்கல், இன்ஆர்கானிக் வேஸ்ட் டைஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் தான் தண்ணி இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸாக இருக்கிறதுக்கு காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, சிக்னிஃபிகண்ட் may indicate metal presence, reddish color, iron, brown black, magnets. இப்போ ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஒருவேளை ரெட்டிஷ் கலரில் இருந்ததுன்னா அந்த இடத்துல அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே இது தண்ணியில் ப்ரௌன் அண்ட் பிளாக் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த இதில் மெக்னீஷியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, இண்டிகேட் பொல்யூஷன். டார்க் ஆர் அன்யூஷுவல் கலர் ஷோஸ் கண்டாமினேஷன். இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியோ சரி, வேறு ஏதாவது யூஸ் பண்ணுற தண்ணியோ சரி, ஒருவேளை டார்க்காவோ வேறு ஏதாவது இம்ப்யூரிட்டிஸாக இருந்ததுனால நம்ம யூஸ் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. டார்க் ஆர் அன்யூஷுவல் கலர் ஷோஸ் கண்டாமினேஷன். இது இண்டிகேட் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, த கலர் அண்ட் த மெட்டீரியல் விச் ப்ரொடியூஸ் கலர் ஆர் often obtainable in which water and the manufactured product come into contact. Dyeing. Dyeingனா என்னது? சாயம் அடிக்கிறது. Dyeing means adding color to fabric using a dye. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஏ ஒயிட் கிளாத் இன்டு ப்ளூ கலர். சாயம் அடிக்கும்போது கலர் மாறுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான். நெக்ஸ்ட்டு, லாண்ட்ரிங்னா என்னது? லாண்ட்ரிங் மீன்ஸ் washing cloth using water and detergent to remove dirt and stains. அதாவது டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம துணியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள், இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, கலர், ரிமூவல் ஆஃப் கலர். கலர் அந்த கலர் ப்ரொடியூசிங் மெட்டீரியலால் ரிமூவ்டு பை 4 மெத்தடில் நம்ம ரிமூவ் பண்ணலாம் கலரை. எப்படிலாம்னா கொயாகுலேஷன், செட்டிலிங், அப்சார்ப்ஷன், ஃபில்ட்ரேஷன். எந்தெந்த மெட்டீரியலாக தண்ணியை இம்ப்யூரிட்டிஸாக ஆக்குதோ, அன்டர்ட்டியாக ஆக்குதோ அது எல்லாத்தையும் இந்த 4 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம தண்ணியில் இருக்க கலரை ரிமூவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.